தேசம் இது, என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய நல்லா இருக்கீங்களாம்மா? ஹலோ ஹலோ. நமது அரப்பட் கிராம விழாவிற்கு நமது அழைப்பை ஏற்று பெருமனதோடு இங்கு வருகை தந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமண்ணன் அவர்களையும், அவர் கூட வருகை தந்திருக்கும் சக்கத்தா சுரேஷ் அவர்களையும், ஆடுபட்டு மகேந்திரன் அண்ணன் அவர்களையும், கொட்டக்கொம்பை சிவாஜி அண்ணன் அவர்களையும், அரவேணி பகுதி திரு நடேசன் அவர்களையும், காமராஜர் நகரிலிருந்து வருகை தந்துள்ள திரு மனோகரன் அண்ணன் அவர்களையும், காமராஜர் நகரிலிருந்து ரோடு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நமது முதல் நிகழ்ச்சியாக குடியரசு தின விழா தேசிய கொடியை நமது கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பத்மநாபன் அவர்கள் கொடியேற்றி செல்பிப்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவரை வருக வருக என வரவேற்கின்றோம். भारत माता के, भारत माता के, भारत माता के, महात्मा गांधी के, महात्मा गांधी के, महात्मा गांधी के. Flag salute. அண்ணன் சாந்தி ராமண்ணன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கும்படி ஊர் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்த கைத்தட்டலாக எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது ராமண்ணன் அவர்கள் ரிப்பன் வெட்டி கிராமம் என்ற பெயரில் திறப்பு விழா செய்தோம். அந்த சமயத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அத்தனை கிராம சபை கூட்டங்களிலும் எங்களுக்கு தார் சாலை வசதி வேண்டும் அல்லது காங்கிரீட் சாலையை போட்டுக் கொடுங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த ரோடு மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. தற்பொழுது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களும், கூடுதல் ஆட்சித்தலைவர் அவர்களும், பெருமணநகரி ஊராட்சி ஒன்றிய ஓவர்சியர் ஐயா அப்பாதுரை அவர்களும், ஏஇ மேடம் ஜெயந்தி மேடம் அவர்களும் ரோட்டை பார்வையிட்டு இந்த ரோடு கண்டிப்பாக அமைத்து கொடுத்தால் இந்த கிராம மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கருதி அதை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தி இந்த ரோடு கிடைக்க பெரும் உதவியாக இருந்த ஐயா அப்பாதுரை சார் ஓவர்சீரர் அவர்களுக்கும் ஜெயந்தி மேடம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சி எங்களுடைய கிராமத்தின் அழைப்பை ஏற்று பெருமனதோடு இங்கு வருகை தந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமன் அவர்களுக்கு எங்கள் ஊரின் அங்கத்தினர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி
கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. அடுத்து வணக்கம் அவர்களுக்கு நம்ம இந்த ஊர் சார்பாக பிஸ்மி சங்கர் 2 பேரும் சேர்ந்து பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறாங்க. அரைப்பேட்டு பகுதியிலே வாழ்கின்ற நமது பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த குடியரசு தினத்தன்று மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து விஸ்வலிங்கம் வந்து நான் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வந்து அந்த ஒரு இடத்த வாங்குறது, எல்லாத்துக்குமே சென்டை பிரித்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த ரோடு போடுறதுக்கு தம்பி சொன்னார், நிறைய கஷ்டப்பட்டு அதிகாரிகளை பார்த்து இந்த ரோடை வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நான் ஒரு தடவை ஒரு 4 வருஷம் நினைக்கிறேன், எம்எல்ஏ இருக்கும்போது வந்தேன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை. அப்போ அந்த சமயத்தில் அப்போ தான் வீடெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போவே இவர் சொன்னார், இந்த இடத்துக்கு ரோடு போடணுன்னா. அதுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு, அதெல்லாம் செய்ய முடியல. மீண்டும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இந்த ஊருக்கு இன்னும் தேவையான அடிப்படை வசதிகள், அது வந்து இன்னும் நிறைய இந்த ஊருக்குன்னா மண்டபம் வேணும், மற்ற என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள்லாம் செஞ்சு தர்றதுக்கு நிச்சயமாக நாங்கள் என்றைக்குமே நாங்கள் உதவியாக இருப்போன்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து, ஆனால் இந்த ஏரியாவை விட்டு எங்கேயுமே போகாத அளவுக்கு உங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடில் நிச்சயமாக நாங்கள் இருப்போம், செஞ்சு தருவோன்றது இந்த நேரத்தில் தெரிவித்து, என்னை வரவழைத்து கௌரவித்த நமது ஊர் அத்தனை பெருமக்களுக்கும், அதே மாதிரி எங்களோடு வருகை தந்திருக்கின்ற கட்சியினுடைய எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் எல்லா கட்சி, அதாவது வந்து திமுகலேருந்து வந்திருக்காங்க, பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து வந்திருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே வருகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்த பகுதியினுடைய ஊர் தலைவரும் எனது அன்பு நண்பருமான மரியாதைக்குரிய தம்பி விஸ்வலிங்கம் அவர்களே, இந்த சிறப்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சாந்தி ராமணன் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வருகை தந்திருக்க அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு, அதே வகையில் அண்ணா சொன்னது போல அனைத்து அரசியல் கட்சியும் இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். அரவேன் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்ந்தவரும் அரவேன் பகுதியினுடைய வியாபாரி சங்க தலைவரும் மரியாதைக்குரிய தம்பி நடேசன் அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்த வயதில்லாட்டியும் கூட உங்களை எல்லாரையும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி, இந்த பகுதியிலே அரபெட்டு கிராமம் நடைபெற்று பல்வேறு இன்னல்களை சந்திச்சும் தம்பி விசுலிங்கம் என்னோடு பயணித்து நாங்கள் தினந்தோறும் அலுவலர்களை சந்திப்போம். அதுபோல கிராம சபை நடைபெற்றால் அங்கு எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தம்பி சொன்னது போல எந்த குரலும் அங்கே செவிசாய்க்கவில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த பகுதியில் ஒரு கான்கிரீட் சாலை அமைத்ததற்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய பொறியாளர் அவர்களும் ஒன்றிய மேற்பார்வை பணியாளர் அப்பாத்துரை அவர்களும் இந்த பணியை மேற்கொள்ள உதவியாக இருந்தார்கள். எனக்கும் நன்கு தெரியும். அவர்களுக்கும் எனது சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பகுதி சிறப்பாக அனைவரும் வீடு கட்டி இன்னும் பல்வேறு குடும்பங்கள் இங்கு வந்து இந்த பகுதி இன்னும் பெரிதாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்னும் இங்கு ஒரு குறை இருக்கின்றது. அனைத்து பகுதிகளையும் குடிநீர் வசதி செய்து பிரதமர் குடிநீர் வீடுதோறும் குடிநீர் திட்டத்தினை இந்த பகுதி செய்யாமல் புறக்கணித்து விட்டார்கள். அது தொடர்பாக தம்பி விசுலிங்கம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுத்தோம். அதே போல எனது பகுதியிலையும் அங்கு விட்டு சென்று விட்டார்கள். அது தொடர்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி ஜெயா தொலைக்காட்சியில அவர் ஒளிபரப்ப இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியும் அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுவும் கூடிய விரைவிலே 2 தினங்களிலேயே அவர் வெளியிடுவார். அந்த திட்டத்திலே பல கோடி ஊழல் நடைபெற்றதாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது விரைவிலே தெரிய வரும். அதுபோல இன்னும் இந்த பகுதிக்கு நிறைய பணிகள் இருக்கின்றது. நானும் அவரோடு உறுதுணையாக இருந்து செய்து தருவோம் என்று உறுதி கூறி, வருங்கால அண்ணா வாயால் சொன்னார், மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் இந்த பகுதியை சிறப்பாக செய்து தருகிறேன் என்று அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி, மீண்டும் அவர் வெற்றி பெற்று வந்து இந்த பகுதியெல்லாம் சிறப்பாக பணி செய்து தர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் வைத்து அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்ற வருகை தந்துள்ள தும்பூர் பகுதிக்கு வந்த இந்த சாலையை திறப்பு விழாவில் கலந்து இந்த சாலையை திறந்த எங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், எங்களோடு இங்கு வருகை தந்துள்ள கொட்டக்கம்பை முன்னாள் ஊராட்சி தலைவர் சிவாஜி அவர்களையும், மற்றும் ஆடுபட்டு பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் அவர்களையும், அரவேணு பகுதியைச் சேர்ந்த நடேசன் அவர்களையும், காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த அண்ணன் மனோகரன் அவர்களையும் மற்றும் சக வருகை வரவேற்றுக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த ரோடு வந்து நம்ம திறந்திருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம், அதாவது விசுவலிங்கம் மற்றும் இங்க இருக்கிற அந்த அரபேட்டுக்கு ஆயிருக்குதுன்னு சொல்லி இந்த தருணத்துல நான் சொல்லிட்டு, அடுத்து வருகின்ற 26 எங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல சிறு சிறு வேலைகள், நீங்க இங்கிருந்து வெளியே எங்கேயும் போகாம அத்தனை வேலைகள் அவர் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கு என்னை அழைத்து இந்த
வாழ்த்துறை வழங்க வழிவகை செய்த இந்த அரைப்பெட்டு கிராம மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே போல எல்லா வேலையிலும்